இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. டேஸ்ட் செம்மையா இருக்கு. ஐயோ மாமா, நான் கேட்கவே மறந்துட்டேன் மாமா. நீங்க இந்த வீட்டு வாசப்படியே மிதிக்க மாட்டீங்க. என்ன நேரம் ஹாலுக்கே வந்துட்டீங்க? எனக்காக வந்திருக்கீங்களா? என் ஞாபகம் வந்துருச்சா மாமா? எனக்கு தெரியும் மாமா, தண்ணி இல்லாம கடல், பனி இல்லாம இமயமலை இருக்குமோ இல்லையோ தெரியாது. ஆனா நான் இல்லாம ககனால இருக்க முடியாது. நிறுத்து. நீ அங்க இல்லாதனால ரொம்பவே அந்த வீட்ல சந்தோஷமா இருக்கு. என்ன மாமா அது? பொசுக்குன்னு எப்படி ஒரு வார்த்தையை சொல்லிட்டீங்க? நீ ஏதோ இந்த வீட்ல ப்ராப்ளம்ல இருக்கன்னு, உங்க அப்பா உன்னை கொலை பண்ணிடுவாருன்னு எங்க அம்மா சொன்னதுனால தான் நான் இந்த வீட்டுக்கே வந்தேன். ஆனா இங்க பாக்கும்போது எதுவுமே அப்படி தெரியலையே. அப்படின்னா ஓஹோ, உங்ககிட்ட அனுப்பி வைக்கிறதுக்காக எங்க அம்மா என்கிட்ட பொய் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்கன்னு அர்த்தம். அத்தை சொன்னது உண்மைதான் மாமா. இப்ப நீ நல்லா தானே இருக்க மாமா? மழை பெஞ்சு இடி இடிக்கிறதுக்குள்ள எல்லாம் முடிஞ்சு போச்சு. அதனாலதான் சூழ்நிலை ரொம்ப அமைதியா இருக்கு. உன்னை நினைச்சு அங்க அம்மா ரொம்ப பயந்துட்டு இருக்காங்க. அம்மா எப்ப பார்த்தாலும் உன்னை பத்தி மட்டும் தான் யோசிச்சுட்டு இருக்காங்க. அம்மா அனுப்பினதுனாலதான் உன்னை பாக்குறதுக்கு இங்க வந்த. நீ இப்ப நல்லா தானே இருக்க? இது அம்மா கிட்ட அப்படியே சொல்லு. ஏன்பா ககன்? ஆமா, ஏதோ ரொம்ப பதட்டப்பட்டீங்க. இங்க வந்து பார்த்தா இவன் மாம்பழம் தின்னுகிட்டு இருக்கா. மாங்காய் சாப்பிடுறாளா? அப்படின்னா ஏதாவது விசேஷமா? நிறுத்துங்க நிறுத்துங்க. அம்மா, இது சம்மர். இந்த சீசன்ல எல்லாருமே மேங்கோ சாப்பிடுவாங்க. இது மாம்பழம், அது மாங்காய். விசேஷமா இருந்தா பச்சை மாங்காய் சாப்பிடுவாங்க, மாம்பழத்தை சாப்பிட மாட்டாங்க. ஆமால, நான் அதை மறந்துட்டேன்டா. ஒரு நிமிஷம் பூமி கிட்ட கொடுக்குறியா? இங்கதான் இருக்கா, இந்தாங்க பேசணும். நாங்க லேடிஸ், எங்களுக்குள்ள நிறைய விஷயம் இருக்கும். வெயிட் பண்ணுங்க, வரேன். சொல்லுங்க அத்தை. நீ வந்து போனதுக்கு அப்புறம் தாரா இங்க வந்து பெரிய பிரச்சனை பண்ணி உன்னை தேடி வேற அந்த வீட்டுக்கு வந்திருக்கா. வந்தா பிரச்சனையும் பண்ணிருக்கா. நிறைய விஷயம் நடந்துச்சு அத்தை. ஆனா சேஃபா நான் எப்படியோ சமாளிச்சிட்டேன். என்ன நினைச்சு நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. அவளால எனக்கு மன நிம்மதியே இல்லாம இருக்குமா. ரொம்ப தொல்லை பண்ணிக்கிட்டு இருக்கா. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் அத்தை. நீங்க போன வைங்க. அவளை என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும். சரிம்மா பூமி. உனக்கா நான் இவ்வளவு தூரம் வந்த பாரு. எனக்கு தான் அறிவில்லை. மாமா, சொல்ல மறந்துட்டேன். ஞாபகம் இருக்குல்ல, நாளைக்கு நம்ம அப்ளிகேஷன் ஃபார்ம்ல கையெழுத்து போடுறதுக்கு போகணும். ஃபோன் பண்றேன், ரெடியா இருங்க.